குருச்சரணம். கோயம்புத்தூரில் வரும் 20, 21 சனி ஞாயிறு தேதிகளில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை ரேக்கி மீட்டிங் நடைபெற உள்ளது. காலையில் ரேக்கி 1, 2, 3, 4 சந்தேக விளக்கங்கள், மதியம் லாமாஃபெரா, அமடைஸ், ஹவுஸ் கிளென்சிங், குவானின், பஞ்சபட்சி, கபாலா நியூமராலஜி நேரடி வகுப்புகள் நடைபெற உள்ளன. நம் அம்மா இப்பொழுது புதிதாக அறிமுகம் செய்துள்ள சவுண்ட் ஹீலிங் தெரப்பி 19, 20, 21, 22 தேதிகளில் நடைபெற உள்ளது. ரேக்கி கற்றுக்கொள்ளாதவர்கள் கூட சவுண்ட் ஹீலிங் தெரப்பி எடுத்துக்கொள்ளலாம். முன்பதிவு அவசியம். அனைவரும் ரேக்கி மீட்டிங்கில் கலந்து பயன்பெறுங்கள். அம்மாவின் ஆசி பெற்ற அனைத்து பொருட்களும் கிடைக்கும். நடைபெறும் இடம் ஹோட்டல் ப்ளூ ஸ்டார், கோயம்புத்தூர். நாள் 20/7/2024 சனிக்கிழமை மற்றும் 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை. மேலும் விவரங்களுக்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குரு சரணம். குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க அன்பான குழந்தைகள், என்னுள் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள், அதிசயமான ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பெருமையோடு வாழணும்னு வேண்டிக்கிறேன். இப்போ நம்ம ஏஞ்சல்ஸை பற்றி பேசிட்டு வரோம், ஆர்கேஞ்சல்ஸ் பற்றி. ஆனால் ஆர்கேஞ்சல் சாமுவேல். இந்த சாமுவேல் என்ன பண்ணுவார்னா, ரொம்ப கஷ்டமான பிரச்சனைங்க, தாங்க முடியாத பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு ஒரு எளிமையான, ரொம்ப ஈஸியாக ஒரு தீர்வு கொண்டு கொடுத்துருவார். அவர் கூப்பிட்டோம்னா சரி. அடுத்தது, அவர் வந்து ஏஞ்சல் ஃபார் லவ், பீஸ் அண்ட் காம்னஸ், அதாவது அன்பு, அமைதி, ஆனந்தம், இதுக்கெல்லாம் ஒரு தேவதையாக சொல்கிறாங்க. இப்போ கட்டுப்பாட்டை மீறிய சூழ்நிலை, இந்த கொரோனா வைரஸில் டெத்து நடந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்க அந்த கவலை, அந்த சோகம், அந்த தனிமை, அதெல்லாம் தாங்க முடியாத அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் சாமுவேலை கூப்பிட்டா அவர்கிட்ட இருந்து நமக்கு என்ன பண்ணணும், உடனே அதுக்கு பலன் கிடைக்கும். நம்ம மனசு உணர்ச்சியும் நல்லாகும். அடுத்தது, புதுசாக ஒருத்தவங்கிட்ட நட்பு, ஒரு புது ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் தொழில் மாற்றம், தொழிலில் மாற்றம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறப்ப சாமுவேல் கூப்பிடணும். அடுத்தது, உங்கள் பெயருக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறது, அதாவது என்ன வாழ்க்கைக்கு என்னக்கா பிறந்தீங்க, என்ன விஷயம், அதை உணர வைக்கக்கூடிய ஒரு ஏஞ்சல். அன்பை வந்து கடினமான சூழ்நிலை நம்மளை வந்து என்ன பண்ணுவார்னா உணர வைப்பார். நமக்கு அப்படிப்பட்ட ஆள் யாராவது வருவாங்க அன்பை காட்டுறதுக்கு. ஏன்னா இந்த காலத்தில் அன்பை காட்டுறது ரொம்ப கஷ்டம் கண்ணுங்களா. எல்லாரும் ஈகோ, பொறாமை, ஆஹாஹா, போட்டி, பொறாமை. நான் ஈவன் இப்போ கூட நான் பார்த்தேன், இவ்வளோ போட்டியாக இருக்காங்களே, இவ்வளோ பொறாமையாக இருக்காங்களே. நல்ல ஓல்ட் ஏஜில் கூட பீப்புள் தேர் ஹேவிங் இன்னைக்கு இருக்கமா நாளைக்கு இருக்கமாங்கிற ஒரு நினைவு இல்லாமல் அவங்க கூட ஒரு பொறாமையும் போட்டியும் வருதுன்னு நினைக்கிறப்ப, அதுவும் படித்தவங்களுக்கு வருதுங்கிறப்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு இதெல்லாம். அப்போ இப்போ நம்ம வந்து இப்போ எங்களுடைய ஸ்டேஜஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும். ரேக்கி படித்தவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப மீறின அன்பானவும் நல்லவங்களாகவும் இருப்பாங்க. மற்றவங்களும் கெட்டவங்களும் அர்த்தம். அதாவது ரேக்கி படித்தவங்க எல்லாரும் ரொம்ப அன்பை வெளிக்காட்டுவாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ என்னன்னு பார்ப்போம். அதிர்ச்சிகள் இருந்தால் வெளிக்கொண்டு வரவங்க சாமுவேல். இந்த உலகத்தில் கண்ணுங்களா 33 பரிமாணங்கள். அந்த பரிமாணங்கள் அதாவது டைமென்ஷன்ஸ், உலக டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அன்பை கொடுத்து நமக்கு வந்து அதை மேம்படுத்துவார். இந்த 33 அவங்களுக்கு ஒரு சிலதை சொல்கிறேன் பாருங்களேன். 33 டைமென்ஷனுக்கு 33 சட்டங்கள், 33 விதிகள், அப்படி எப்படியமா வச்சுக்கலாம். ஈர்ப்பு விதி, ஆப்பிள் கீழே விழுகுது இல்லையா, அது ஈர்ப்பு விதி. துருவ விதி, அப்புறம் ரித்தம், ஒரு ரித்தத்தில் அது வா கடமைன்னு சுற்ற ஆரம்பிச்சிச்சு உலகம், நம்ம என்ன கதி ஆகும், அது ஒரு ரித்தம்ல சுற்றிக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த ரித்தம் ஒரு விதி. அதுக்கப்புறம் வந்து செயல் விதி, பாலின சட்டம், நன்றி, புகழ்ச்சி, நேர்மை, திட நம்பிக்கை, பரிவு, வீரம், மகிழ்ச்சி, தலைமை, இரக்கம், நன்றி, இதெல்லாம் ஒவ்வொரு வந்து என்ன பண்ணுறோம், இந்த 33 இதுகளுக்குள்ளே வந்துடுது. இது எல்லாத்தையும் யார் பார்த்துக்கிறா அப்படின்னா சாமுவேல் பார்த்துக்கிறார். ஹீ இஸ் த ஓனர் ஆஃப் தட் ஒன். இந்த விதிகளெல்லாம் காப்பாற்றிட்டு இருக்காரு அவர். அதனால நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்கள் வந்தால் அது சரிப்படுறதுக்கு சாமுவேலை கூப்பிட்டோம். வி ஷுட் நோ whom to call. நம்ம கூப்பிட்றதுக்கு நமக்கு தெரியணும். தெரிஞ்சிச்சுன்னா போதும்,
அதில் வந்து என்ன பண்ணலாம், ஓ இந்த இதுக்கு நம்ம கூப்பிட்டோம்னா நமக்கு நடக்கும் அப்படிங்கிற விதி நமக்கு தெரியணும், அவ்வளோதான். அப்புறம் இப்போ சாமி வேலை எப்படி நம்ம இணைக்க போகிறோம் அப்படின்னா, சாமி வேலை பாருங்க, ஓம் மணி பெமே ஹோம் ஹோம், அது கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மந்திரம். அது எப்படின்னா, உங்களையும் சாமுவேல் ஏஞ்சலையும் நீங்கள் ஒரு பிங்க் கலர் த்ரெட்டால கனெக்ட் பண்ணுறீங்க. இந்த அப்படி இல்லை அப்படின்னா தங்க கலர் நூலால் அப்படியே கனெக்ஷன் பண்ணுறீங்க. தங்கம் பிங்க் இந்த 2 கலர் நூலால் கனெக்ஷன் பண்ணிட்டு சாமுவேல் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிடுறீங்க. உங்களுக்கு கூப்பிட்ட உடனே அவர் வருவார். அந்த இடத்துல எப்போ பிங்க் கலராக உங்களுக்கு அந்த இடத்துல தெரிஞ்சிச்சுன்னா சாமுவேல் வந்துட்டாருன்னு அர்த்தம். புரிஞ்சா? இதை நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் அதனுடைய அர்த்தம் புரியும், அதை ஒத்துக்க முடியும். எல்லா மனிதர்களுக்கு என்னது, எல்லாருக்கும் என்னது, அவங்கவுங்க எனக்கு என் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகள், என்னுடைய அனுபவங்கள் தான் எனக்கு வாழ்க்கையாக தெரிய முடியும் இல்லையா? அது வரைக்கும் நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு வருவாங்களோ, அப்பெல்லாம் எங்கே வருவாங்களோ, இன்னும் கதையாக கிடக்கு அப்படிலாம் தோணும். அந்த கதைன்னு தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். எலுமிச்சம்பழத்தில் பிடிப்பு இருக்கும் அப்படிங்கிறத நாக்கில் வச்சு அந்த பிடிப்பு உணர்ந்தா தான் அது தெரியும். புரிஞ்சா? மூளைக்கு எட்டும் இல்லையா? அதே போல் தான் நம்ம அனுபவங்கள் தான் நம்மளை வாழ்க்கையை போகணும். அனுபவம் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் எல்லாமே. சரி, இந்த ஏஞ்சல் கலர் பிங்க் கலர், ஆரஞ்சு கலர், என்னமா வச்சுக்கலாம், ரூபி கலர், எல்லாம் ரெட் கலர், அந்த மாதிரி ஸ்டோன்ஸில். இப்போ நான் வந்து இந்த ஏஞ்சலை வச்சுருக்கேன் ரோஸ் கார்ட்ஸில். அப்புறம் இந்த ரோஸ் கார்ட்ஸில் வந்து இதை வந்து என்னுடைய மசாஜ் அதுக்காக வச்சுருக்கோம். சரி, மசாஜ் மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் ஒவ்வொரு சக்கராலையாக இதை வச்சுட்டு வரீங்க. எல்லா சக்கராவுக்கும் நம்ம இது பண்ணோம்னாலே இந்த சக்கராக்களில் நமக்கு வந்து இதில் எனர்ஜி கிடைக்கும். புரிஞ்சுதா? ஸோ சக்கராவை வசப்படுத்துறது இந்த மாதிரி என்ன பண்ணுறா, சிஜில்ஸு, அப்புறம் சிஜில்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சாமுவேலுடைய இது வந்து ஒரு சிகில், புரிஞ்சிச்சுங்களா? அப்புறம் இதுக்கு ரோஸ் கார்ஸ் ஃப்ளாஸ்க் இருக்குது, அது எல்லாமே இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது இதுக்கு எந்த பிளானட் அப்படின்னா செவ்வாய், அதனால ரெட் கலர்னு சேர்த்துக்கிட்டோம். அப்புறம் பிங்க் ரே, ஆனால் பிங்க் ரே மறந்துக்கூடாது. பிங்காக தான் அவருடைய வந்து எனர்ஜி இருக்கும் சாமுவேலோடது. நம்பர் என்னன்னா, அவருடைய நம்பர் வந்து 777, அருமையான நம்பர். பாஸ்ட் ஃப்ளவர், அது நீங்கள் எனர்ஜி நெஸ்டில் தெரிஞ்சிடும். அப்புறம் பத்மமுத்ரா, அது சாதாரணமாக இந்த இருக்குது பத்மமுத்ரா. அப்புறம் ஓம் மணி பெமே ஹம் ஓம் மந்த்ரா, ஓம் மணி பெமே ஹம் ஓம். இதெல்லாம் மந்திரங்கள் வேறு. அப்படி இல்லை அப்படின்னா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா போதும். ஏன்னா இட் இஸ் ரிலேட்டட் டு த ஹார்ட் சக்கரா. ஹார்ட் சக்கராக்கு மந்த்ரா வந்து அப்படின்னு. ஸோ when you are with a kitனா, அந்த கிட்டில் எல்லாமே கிடச்சிடும், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். இப்போ பிங்க் பால் இருக்கு. இப்போ இந்த பிங்க் பாலை பாருங்கள். இந்த பிங்க் பாலை நீங்கள் வச்சு இதை சாமுவேல்னு நீங்கள் சொன்னீங்கனாலுமே கேட்கும். இப்போ இந்த நான் வச்சுக்கிட்டேன் சாமுவேல், அவ்வளோதான். இட் வில் ஒர்க். அந்த பிங்க்லேயே நமக்கு வெளியே வந்துடும் இல்லையா? ஸ்மெல்லில் கூட பார்க்கலாம் கண்ணுங்களா, நல்ல ஒரு ஸ்மெல்லு வரும் இல்லை? அந்த மாதிரிலாம் தெரியலப்போ நன்றி சொல்லணும் அப்படின்னு அவங்க ரொம்ப சொல்கிறாங்க. we should say thanks to everything what is happening in and around us. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை? அன்பாக இருந்த சாமுவேல் ஏற்றுக்குவார். புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? இப்போ சாமுவேலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்க, கூப்பிட மட்டும் கற்றுக்கணும். புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கண்ணுங்களா. பாய்.